ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவி ட்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் முஸ்லீம் கல்யாணங்களில் பிரியாணிக்கு பக்கத்தில் வைக்கக்கூடிய அந்த சூப்பரான பிரெட் அல்வா ரெசிபி தாங்க நம்ம இன்றைக்கி சேனலில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒயிட் பிரெட் ஸ்லைசஸ் ஒரு 5 எடுத்திருக்கேன். அதில் இந்த ஓரங்களை ஃபஸ்ட்டு கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இது எல்லாமே நல்ல ஒரு ஈக்குவல் சைஸ்டு பீசஸாக கட் பண்ணிக்கலாம். ஓரளவு மீடியம் சைஸ்டாக இருக்கட்டும், இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. இந்த மாதிரி 5 பிரெட் ஸ்லைசஸும் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போது ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அந்த நெய் உருகின உடனே நம்ம பாதாம் பருப்பு சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு ஒரு 10 எடுத்து அதையும் அது கூடவே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் பிஸ்தா பருப்பு அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு அதையும் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இது கூட பம்கின் சீட்ஸ் அதுவும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூட காஞ்ச திராட்சை எடுத்துருக்கேன், அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அது எல்லாமே போட்டுக்கலாம். 1-2 இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. இது எல்லாமே நல்ல மீடியம் ஹீட்டில் வச்சு ஃப்ரை பண்ணிவிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அதே பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இது கூடவே ஆயிலும் சேர்க்க போகிறேன். ஆயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும். இப்போது இந்த நெய்யும் ஆயிலும் சேர்த்து மிக்ஸ் ஆன உடனே இது கூட நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க பிரெட் ஸ்லைசஸ் எல்லாமே போட்டு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஒரு சிலர் இதை டீப் ஃப்ரையும் பண்ணுவாங்க. அதை ஆயில் நிறைய கன்சியூம் பண்ணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். இதுவும் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் அது அப்படியே இழுத்துக்கிட்ட மாதிரி இருக்கும், அந்த எண்ணெயெல்லாம் அப்படியே அப்சர்வ் ஆன மாதிரி இருக்கும். பட் நீங்கள் அதை அப்படியே சாட்டே பண்ண கொஞ்சம் கிறிஸ்பியாக மாறும். இதுக்கு தேவைப்பட்டால் 1-2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் நெய் நடுவில் விட்டுக்கலாம். இப்போ அந்த மாதிரி நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த பிரெட் ஸ்லைசஸ்லாம் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ பாருங்கள், மேலே லைட் கோல்டன் ப்ரௌனில் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். இந்த ஸ்டேஜ் வந்தோடனே தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போது ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் 1/2 கப் தண்ணியும் 1/2 கப் ஏற்கனவே காய்ச்சின பாலும் ஊற்றிக்கலாம். இது கூட ஏலக்காய் தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இதுக்கு ஸ்வீட்னஸ்க்கு ப்ரௌன் சுகர் நான் 1/2 கப் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 கப்புன்றது கரெக்டாக இருக்கும், மீடியம் ஸ்வீட்டோட கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த சக்கரைலாம் நல்லா கரைஞ்ச உடனே நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பிரெட் பீசஸ், அதையும் அதுக்குள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது பார்த்திங்கன்னா அந்த ப்ரெட்டு அந்த பாலில் நல்லா வேகணும். ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா வேக வச்சுருங்க. இப்போது கொஞ்சம் அந்த தண்ணியில் அந்த பால் தண்ணியெலாம் இழுத்துட்டதுக்கப்புறமா கீ 1 இல்லை 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க நட்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ் கரெக்டாக பார்த்து இறக்கணும். ஏன்னா அடியில் கொஞ்சம் ஒட்டுது பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜில் உடனே இறக்கிடக்கூடாது. இது நீங்கள் கலரிட்டே இருங்க, லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த ஸ்டேஜ் லோ ஃப்ளேம் வச்சுருங்க. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது உங்கள்கிட்ட இல்லைன்னா இது ஆப்ஷனல் தான், இது நீங்கள் சேர்க்காமையும் பண்ணலாம். இது சேர்த்தா அந்த அல்வா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக தான். இல்லைனாலும் பரவாயில்ல. இப்போ இது சேர்த்தோன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா அந்த பேன்லேருந்து அப்படியே அந்த அல்வா தனியாக செப்ரேட் ஆகி வரும். அதுதான் கரெக்டான பதம். ஸோ அது மாதிரி வர்ற அளவுக்கு நீங்கள் தீ கம்மியாக வச்சுட்டு ஜஸ்ட்டு கலந்துகிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த அல்வா சாப்பிடும்போது ஒரு மாதிரி ஒட்டும் இல்லைங்களா, அந்த மாதிரி டெக்ஸ்சர் வராது. அதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறது. அந்த மாதிரி நல்லா செப்ரேட் ஆன உடனே நீங்கள் தனியாக எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி இருக்கணும். அவ்வளோதாங்க, நம்ம பிரெட் அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் விவி ட்ரெண்ட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃபேஸ்புக்லேயும் போயிட்டு விவி ட்ரெண்ட்ஸ் பேஜை விசிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.